ஹாய்ங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது ஒரு குட்டி கார்டனிங் vlog. இப்போ நம்ம வின்டரில் நல்லா வளரக்கூடிய பாக்சாயோட ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் காய். நம்ம ஊர் கேபேஜும் கீரையும் சேர்த்த மாதிரி ஒரு காயின்னு வச்சுக்கோங்களேன். இதோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து சூப்பில் இல்லை சும்மா வந்து சாட்டை பண்ணி சாப்பிடலாம். இது வந்து ரெட் ரேடிஷ். இது ரெண்டும் நாங்கள் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். ரெட் ரேடிஷ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு முள்ளங்கி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இங்கே நல்லா வளரும். இது நீளமாக இல்லாமல் பீட்ரூட் மாதிரி உருட்டையாக வரும். ஆனால் இந்தளவு குட்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு 2-3 முள்ளங்கி சேர்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்களா, இது வந்து பன்னிங்க வேலைங்க. இந்த ரேபிட்ஸ் வந்து இங்கே நிறைய சுற்றுது என் கார்டனில். அது ஒன்றுத்தை மட்டும் நல்லா கடிச்சி வச்சிருச்சு. இப்போ இன்னைக்கு தான் பார்த்துட்டு போயிருக்கு. அடுத்த வாரத்துக்குள்ளார நான் பறிச்சிடணும்னு பறிக்க வந்திருக்கேன். இது வந்து பீட்ரூட்டுங்க. இது நான் போட்டேன், ஆனால் எனக்கு இந்த முறை ஒழுங்காகவே வரல. ஏன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் வந்து வேறு எதனா நல்லா பெட்டராக ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ இந்த பாக்ஸாயை குயிக்காக ஹார்வெஸ்ட் பண்ணலாம் வரீங்களா? யாவாங்க என் பையனுக்கு, அவன் ரெடியாக இருக்கான். இதோ இந்த மாதிரி இருக்குங்க, கொத்து கொத்தாக இந்த மாதிரி வரும். இதை வந்து குயிக்காக வந்து பிளான்ச் பண்ணுவாங்க. பிளான்ச்னால் சுடு தண்ணியில் வந்து போட்டு ஒரு 30 செகண்டில் எடுத்துடுறது. இது நல்லா க்ரீனாக வந்துடும். அந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா எடுத்த பிறகு இதை வந்து சும்மா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டு லேசாக ஃப்ரை பண்ணி அப்படியே கூட தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். இல்லை ஃப்ரைட் ரைஸு, சூப்பு இதெல்லாம் செய்யும்போது நம்ம எப்படி வந்து கேப்சிகம், கேரட்லாம் போடுறோம், அந்த மாதிரி இதை போட்டு சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு ஃபைப்ரஸான ஒரு காய்ங்க. பெருசாக எதுவும் டேஸ்ட் இருக்காது. அதனால் நீங்கள் என்ன அதுக்கு சீசனிங் போடுறீங்களோ அதையே ஏற்றுக்கும். இது வந்து நான் போன முறையும் காமிச்சேன். இது வந்து எங்களோட காலிஃப்ளவரும் கேபேஜும் ரெண்டும் மிக்ஸ் ஆகி இந்த டேபிள் ஃபுல்லாக இருக்குங்க. எதுன்னு வித்தியாசமே தெரியாத அளவு இப்போ எல்லாம் பெருசாகிடுச்சு. இப்போ நல்லா பெருசாக வந்த பிறகு நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறத ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இது அநேகமாக இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கேபேஜுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மட்டும் இவ்வளோ பாக்ஸாய் வந்திருக்குங்க. இது எல்லாத்தையும் இப்போ உடனே யூஸ் பண்ண முடியாது. பாதியை நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நான் தேவைக்கு ஏற்ற மாதிரி 3 முள்ளங்கி தான் பறிச்சிருக்கேன். அப்புறமா மீதியை பறிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.